ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி சப்ஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணதுனால சுவையும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்குறதுனால இது வெஜிடபிள் பிரியாணி கிடையாது. இதோடைய சுவையே தனிதாங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சப்ஸ் புலாவை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி உங்களை வற்புறுத்துவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையானது. இந்த சாதத்துக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சப்ஸ் புலாவ் பண்ணுறதுக்கு நான் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் காய்கறிகள் எடுத்திருக்கேன். முட்டைகோஸ் இல்லைன்னா காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். நான் இங்கே முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். 1 கப் முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். 3 தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். 8 பீன்ஸ் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 எலுமிச்சை பழம் எடுத்து பிழிஞ்சி வச்சுருக்கேன். அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். சிறிதளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். எண்ணெய், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கிராம்பு 10 எடுத்திருக்கேன்.
ஏலக்காய் 10 எடுத்திருக்கேன், மிளகு 20 எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து பொடி பண்ணி ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் பொட்டலமாக முடிச்சு வச்சுக்கோங்க. பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை வச்சு சூடான உடனே ஏழு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பீன்ஸ், அதுக்கப்புறமா கேபேஜ், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட்டு போயிடும். அதனால் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. காய்கறியெல்லாம் வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்துருச்சின்னா நீங்கள் அரிசி கழுவி வச்சுருப்பீங்க தெரியுமா, அந்த அரிசி எடுத்து போட்டுடுங்க. நான் முன்னாடியே அரை கிலோ அரிசிக்கு தண்ணி எவ்வளோன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுருங்க. அரிசி எல்லாம் போட்ட பிறகு நீங்கள் இந்த அரிசிக்கு தண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க தெரியுமா, அளவெடுத்து அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு கிண்டி விட்டுட்டு தட்டு எடுத்து மூடிடுங்க. அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள்தூளை சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே பவுடர் பண்ணி ஒரு பொட்டலம் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த பொட்டலத்தை போட்டுட்டு நல்லா உள்ளார அழுத்தி விடுங்க. இது எதுக்கு நம்ம பொட்டலமாக போடுறோன்னா அதோட சாறு எல்லாமே அப்படியே இறங்கும். அதனால தான் நம்ம இப்போ 3 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை போட்டுருங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல
அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கடைசியாக எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த சாறு எல்லா இடத்துலையும் பரவணும். அதனால் நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வெந்த பிறகு வந்து நம்ம எடுத்து வெந்துருச்சா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தம்க்கு விட்டுறலாம். தம்முக்கு போடுற மாதிரி துணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா விரித்து விட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு எல்லா சைட்லேயுமே வந்து மடக்கி விட்டுருங்க. நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது நல்ல வெயிட்டான பொருளை வந்து வச்சுருங்க. தம்முக்கு ஒரு 15 நிமிஷம் விடுங்க. 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வெந்துருச்சான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு பொட்டலம் கட்டி போட்டோம் தெரியுமா, அந்த பொட்டலத்தை வந்து எடுத்துருங்க. அந்த பொட்டலத்தில் இருக்கிற மசாலா ஐட்டம்ஸோட சாறு எல்லாமே வந்து இறங்கியிருக்கும். அதனால் நீங்கள் அந்த பொட்டலத்தை வந்து வெளியில் எடுத்துருங்க. சூடான சப்ஸ் புலாவ் ரெடி. சாதம் வெந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான சப்ஸ் புலாவ் தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.